என்னங்க பல பேருடைய உயிரை காப்பாத்துற நீங்க ஒரு உயிரை கொலை செஞ்சிருக்கீங்கன்னா அதை என்னால நம்பவே முடியல. கத்தி உங்க ஆயுதமா இருக்கலாம், ஆனா அது ஒரு உயிரை காப்பாத்துமே தவிர அது கொலை செய்யாது. செய்யாத குத்தத்தை நீங்க ஏன் செஞ்சதா சொல்றீங்க? ஜானகி, உலகத்துல நல்லவங்க கெட்டவங்க யாரும் கிடையாது. வரக்கூடாத கஷ்டங்கள் வரும்போதுதான் நல்லவங்களும் கெட்டவங்களா மாறிடுறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில தான் இந்த கொலை நடந்தது. நீங்க சொல்றது உண்மையா இருக்கலாம், ஆனா ஆனா நீங்க கொலை செஞ்சது ஒரு பருவ பெண்ணை. ஏன் அந்த கொலையை செஞ்சீங்க? நான் ஏன் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க, ஏன் அந்த கொலையை செஞ்சீங்க? சொல்லுங்க. ஜானகி ப்ளீஸ், அதை என்கிட்ட கேட்காதே. நீங்க சொல்லலைன்னா என்னால புரிஞ்சுக்க முடியாதா? அவளுக்கும் உங்களுக்கும் கள்ளக்காதல். அந்த தொடர்பு வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கொலையை செஞ்சீங்க. இத்தனை வருஷமா உங்களை கடவுளா, நம்ம குடும்பத்தை கோயிலா நினைச்சு வாழ்ந்தவனா, அப்படிப்பட்ட எனக்கு தெரியாம உங்களுக்கு ஒரு பொண்ணோட தொடர்பு இருந்திருக்குதா? நீங்க எனக்கு கடவுளும் இல்ல, கடவுளும் இல்ல, நான் உங்களோட வாழ்ந்தது வாழ்க்கையும் இல்ல. இத்தனை நாள் நீங்க என்கிட்ட காட்ட அன்பு, பேசின பேச்சு எல்லாமே வேஷம், எல்லாமே வேஷம். சட்டம் உங்களை மன்னிச்சாலும் நான் உங்களை மன்னிக்க மாட்டேன். நான் உங்களை மன்னிக்க மாட்டேன். மாப்பிள்ள என்ன சொன்னாரு? ஏன் மம்மி பேசாம இருக்கீங்க? பாத்தியா, இதுக்காக நாம 2 பேரும் சண்டை போட்டு இருந்தோமே, குழந்தைங்க எடுத்துட்டு போயிடுச்சு. இதே மாதிரிதான் நாளைக்கு யாராவது ஒருத்த வந்து நம்ம குழந்தைகளை எடுத்துட்டு போயிடுவான். நாம 2 பேரும் உனக்கு நீ எனக்கு நான் இருந்துக்க வேண்டியதான். அம்மா, மம்மி, மம்மி, அம்மா, என்ன மம்மி ஆச்சு? அம்மா, மம்மி,
சாட்சிகளையும் சான்றுகளையும் தீர விசாரித்ததில் 18 வருடங்களுக்கு முன்னால் லேடி டாக்டர் லதாவை டாக்டர் சத்தியமூர்த்தி தான் கொலை செய்தார் என்பது உறுதியாகிறது. மேலும் அந்த கொலையை தான் செய்ததாக குற்றவாளியை ஒப்புக்கொள்வதால் ஈபிகோ 302வது பிரிவின்படி இந்த நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கிறது. அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? அம்மாவுடைய இதய துடிப்பு சீராவே இல்ல. மாமா, நீங்க மாமான்னு என்ன முதல்ல கூப்பிட்ட பொழுது எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருந்தது தெரியுமா? மருமகன் கூப்பிட்டதாவே நினைக்கல, ஒரு மகன் அப்பான்னு கூப்பிட்ட மாதிரி தான் இருந்தது. ஆனா நான் பைத்தியக்காரன். என் மகளுக்கு அப்பா அம்மா ஆண்டவன் எல்லாம் நீங்க தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அத்தனையிலும் மண்ணள்ளி போட்டீங்களே மாப்பிள்ள. என்ன மன்னிச்சிருங்க மாமா, என்ன மன்னிச்சிருங்க. மாப்பிள்ள, உங்களை மன்னிக்கிறதுனால என் பொண்ணோட நிலைமை மாறிடுமா? என் பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைக்கும் போது சொத்து சுகம் கேட்டனா, நகை நட்டு கேட்டனா, வாழ்க்கை பூரா அவளை சந்தோஷமா வச்சுக்கணும் தானே கேட்டேன். ஆனா அவளை காலம் பூரா கண்ணீர் விடும்படியா வச்சுட்டீங்களே மாப்பிள்ள. மாமா, ஜானகி வாழ்க்கை பூரா நிம்மதியா இருக்கணுங்கிறதா என்னுடைய லட்சியம். உண்மையை சொல்ல போனா அவ கண் கலங்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கொலையை நான் மறைச்சேன். ஆனா 20 வருஷத்துக்கு அப்புறம் விதி விளையாடிடுச்சு. நீங்க படிச்சவர், உங்களால எதையும் மறைக்க முடியும். ஆனா அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், என் மக சந்தோஷமா இருக்கணும்னு. கூடிய சீக்கிரம் என் மக சந்தோஷமா இருப்பா. அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன சொல்றீங்க? ஜானகிக்கு இதய துடிப்பே சரியில்லை. அவளுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணா குணமாயிடும்னு டாக்டர் சொல்றாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை. அவ உயிர் சீக்கிரமாவே அடங்கிடும் மாப்பிள்ள. கடவுளே கடவுளே. சந்தோஷத்தையே காண முடியாதவங்களுக்கு சாவுதான் விடுதலை. அது ஒரு விதமான சந்தோஷம் மாப்பிள்ள. வரணும் மாப்பிள்ள. இல்ல இல்ல, என் மனைவியை நான் சாக விட மாட்டேன். நிச்சயமா அவளை நான் சாக விட மாட்டேன். கடவுளே கடவுளே. டாக்டர், கோர்ட்ல பர்மிஷன் வாங்கி நானே அவளுக்கு ஆபரேஷன் பண்ணோம். நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யறீங்களா? சொல்லுங்க டாக்டர். சாரி மிஸ்டர் சத்தியமூர்த்தி, உங்க மனைவிக்கு நீங்க ஆபரேஷன் செய்யணும்னு கொடுத்த மனுவை கோர்ட்டார் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஏன், என்ன சமாச்சாரம்? உங்க கையால ஆபரேஷன் செஞ்சுக்கிறத உங்க மனைவியே விரும்பல. சாரி. ஆண்டவரே ஆண்டவரே, எத்தனையோ பேருடைய இதயத்தை நான் குணப்படுத்தி உனக்கு சவால் விட்டிருக்கேன். இப்ப எனக்கே நீ சவால் விடுறியா? வளைஞ்சு கொடுக்க மாட்டேன். பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். மிஸ்டர் சத்தியமூர்த்தி, உங்கள் மனைவிக்கு உங்களை தவிர வேறு எந்த டாக்டருமே ஆபரேஷன் செய்யக்கூடாது என்று நீங்கள் வாதாடுவதற்கு காரணம்? யுவர் ஆனர், ஆரோக்கியங்கிறது உடலை பொறுத்தது மட்டுமில்லை, அது உள்ளத்தையும் பொறுத்தது. ஜானகி கடந்த 20 வருடமா என்னுடைய மனைவியா இருந்திருக்கா. கணவன்கிற முறையில அவ உள்ளத்தை பத்தியும் உடலை பத்தியும் நல்லா தெரிஞ்சவனா. அது மட்டும் இல்ல, இந்த நேரத்துல அவளுக்கு எப்படிப்பட்ட ஆபரேஷன் தேவை, என்ன விதமா செஞ்சா அவ உயிர் பிழைப்பாங்கிறது எனக்கு தான் தெரியும். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். ஆரோக்கியத்திற்கு மனநிலை ஒரு காரணம் என்பதும் உண்மைதான். ஆனால் ஒவ்வொரு மனைவிக்கும் வைத்தியம் செய்ய அவரது கணவரே டாக்டராக இருக்க முடியுமா? யுவர் ஆனர், இவரது மனைவியின் மனோநிலையை இவர் நன்கு உணர்ந்தவர் என்பதை விட அவரது மனோநிலையை அதிகம் பாதிக்க செய்தவர் என்று சொல்லுவதுதான் பொருத்தமாக இருக்க முடியும். யுவர் ஆனர், கொலையுண்ட லதா நல்ல அழகி. குற்றவாளிக்கும் அவருக்கும் தொடர்பு இருந்திருக்கிறது. இதனால் தன்னுடைய குடும்ப கௌரவமும் நலமும் பாதிக்கப்பட்டு விடுமோ என்று அஞ்சி கொலை செய்திருக்கிறார் என்று வழக்கில் நிரூபணமாகி உள்ளது. தன்னுடைய குடும்ப வாழ்க்கையே பாதிக்கின்ற அளவுக்கு தன் கணவனின் காதல் வாழ்க்கை இருந்தால் எந்த மனைவியால் தான் பொறுத்துக் கொள்ள முடியும்? இதைவிட ஒரு மனைவியின் மனோநிலை பாதிக்க வேறு என்ன ஆயுதம் வேண்டும் யுவர் ஆனர்? ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். லதா கொலையுண்டதற்கும்
சத்தியமூர்த்தி அவர்களின் மனைவியின் மனநிலைக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. மனைவின் மீது உயிரை வைத்திருக்கும் ஒரு டாக்டரால் அந்த மனைவியின் உயிரை காப்பாற்ற முடியாது என்று சொல்வது ஒத்துக்கொள்ள முடியாது. மேலும் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு கல்யாண வயதில் 2 பெண்கள் இருக்கிறார்கள். தான் ஆயுள் தண்டனை கைதியாக சிறையில் இருப்பதால் தன் பெண்களை கவனிக்க தன் மனைவியின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது எப்படி தவறாகும்? நோ யுவர் ஆனர். குற்றவாளி சிறந்த டாக்டராக இருந்திருக்கலாம், நல்ல கணவராக இருந்திருக்கலாம். ஆனால் இவையெல்லாம் இவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுவதற்கு முன்னால் குற்றவாளி இப்பொழுது ஒரு ஆயுட்கைதி, சிறை கம்பிகளுக்கு பின்னால் வாழ்பவர். இப்பொழுது அவருடைய மனோநிலையில் ஒரு நோயாளியை நம்பி இவரிடம் எப்படி ஒப்படைப்பது? அவ்வளவு ஏன், நோயாளிக்கும் நோயாளியோடு சம்பந்தப்பட்டவர்களுக்குமே குற்றவாளி இந்த ஆபரேஷனை செய்வதில் சம்மதம் இல்லையே. யுவரான, நோயாளிக்கு சம்பந்தப்பட்டவர்கள் குற்றவாளி இந்த ஆபரேஷன் செய்வது விரும்பவில்லை என்பதை நான் மறுக்கிறேன். நோயாளியின் பெண்களான ஜோதி அருணா இருவரையும் நான் விசாரிக்க விரும்புகிறேன். எஸ், ப்ரொசீட். மிஸ் அருணா, உங்க அப்பா சிறந்த டாக்டர் என்பது உண்மையா? அதுல என்ன சந்தேகம்? He is number 1 in India. எத்தனையோ பேருக்கு உயிர் கொடுத்திருக்காரு. ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் யுவரான. நீங்களே உங்க அப்பா பெரிய டாக்டர்னு ஒத்துக்கிட்டீங்க. அப்ப அவரு ஆபரேஷன் பண்றது உங்க அம்மாக்கு நல்லது தானே? ஒரு டாக்டரா அவர் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒரு மனுஷனா அவர் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அருணா, என்ன பேசுறேன்? யார பார்த்து பேசுறேன்? நான் உங்க அப்பா. உங்க அம்மாவை கண்ணுக்குள்ள வச்சு இமை போல காத்தவனா? ஆர்டர், ஆர்டர். பார்த்தீர்களா யுவர் ஆனர், சொந்த பெண்களே இவரை நம்ப மறுக்கிறார்கள். எங்கே ஆபரேஷன் என்ற பெயரில் தங்களுடைய தாயாரையே கொன்று விடுவாரோ என்று பயப்படுகிறார்கள். நோ நோ யுவர் ஆனர், அவங்க குழந்தைங்க என்ன பேசுறோம்னு தெரியாம பேசுறாங்க. அவங்கள நம்பாதீங்க. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. என் மனைவிக்கு எப்படி ஆபரேஷன் பண்றேங்கிறது எனக்கு தான் தெரியும். தயவு செஞ்சு பர்மிஷன் கொடுங்க பிளீஸ். நோயாளியும் அவரை சேர்ந்தவர்களும் குற்றவாளியின் மேல் அவநம்பிக்கை தெரிவிப்பதால் நோயாளிக்கு தானே ஆபரேஷன் செய்ய வேண்டிய அனுமதி கேட்டு குற்றவாளி எழுப்பிய கோரிக்கையை இந்த நீதிமன்றம் நிராகரிக்கிறது. சத்தியமூர்த்தி தப்பிச்சுட்டாரா?